ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பயணப்பாடியில் தான் இருக்கோம். இன்றைக்கி நம்ம இதை தான் சுற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இதை தான் விசிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுதான் பயணப்பாடியோட சென்டர் பிளேஸ். இந்த பயணப்பாடி கிராமத்தில் ஒரு கோவில் ஒன்று இருக்கான். இருக்கிறதுலே அந்த கோயில் தான் ரொம்ப பிரம்மாண்டமான கோயிலா, ஃபேமஸான கோயில் அப்படி கூட சொல்லலாம். இப்போ அந்த கோயிலை பார்க்க தான் போயிட்டுருக்கேன். வாங்க எல்லோரும் போய் பார்த்துட்டு வரலாம். பரவாயில்ல, நல்லா பெரிய கோயிலாக தான் இருக்கு. குதிரைங்க நிறையா இருக்குப்பா. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி கூட பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குது. இதாங்க பயணப்பாடி கோயில். பயணப்பாடி ஆண்டவர் கோயில் போல். கருப்புசாமி கோயிலா? எனக்கு தெரியாதுடா. ஆண்டவர் கோயில் மொத்தம் பிள்ளையார் பாருங்க, ஒத்தையாக கெத்தாக இருக்காரு. குதிரைங்க தான் நிறையா வேண்டுதல் வச்சுருப்பாங்க போல். எங்காலும் உள்ளே போடுறோம், நானும் போயிட்டு வந்துடுறேன். அருள்மிகு தூண்டிக்காரர். இவ்வளோ இருக்கு போகிறேன். இப்போ பாரு, இதெல்லாம் வேண்டுதல் வச்சுருப்பாங்க போல். குதிரை ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரு 500 குதிரைக்கு மேலே இருக்கும் போல். இதான் ஆண்டவர் கோயில் தான்டா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக கோயிலுக்குள்ளெல்லாம் வீடியோ பிடிக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நானே தெரியாமல் தான் பிடிக்கிறேன். சாமி வர கண்ணை குத்திரும் போலையே. சாமி மன்னிச்சிருப்பா. பெரும்பாலும் எனி டைம் ஆனால் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு போல. கூட்டம் இருக்கும் பிறப்பாங்க. ஒரு வழியாக சாமி கும்பிட்டாச்சு. வண்டிக்கு மாடலாம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நான் இந்த கோயில் வந்து எங்கள் அம்மா வழியில் உங்களுக்கு குலசாமி கோயில். இது இங்கே வருவோம்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. வந்தாச்சு, சாமி மன நிறைவாக பார்த்தாச்சு. நீங்கள் யாராச்சும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? நீங்கள் என்ன ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட ஊர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.